ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேன் நெல்லிக்காய். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னங்க புரியல? அது முத்திக்கிச்சா? இது இவ்வளோதான், இதுக்கு மேலே பெருக்கவே இல்லை ஏங்க? இல்லை இல்லை, இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்க? அந்த காரோட விட்டுட்டு போய் ஆளுக்கு ஒரு சீப்பா இது கூட நெல்லிக்காயை மரத்துலேருந்து பறிச்சிட்டுங்க, அதை நல்லா கழுவிட்டு காய வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேனுங்க. இதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சும்மா ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். அது ஈஸியாக வெந்துடுது தான். இது வந்து நாட்டு நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய், இது நாட்டு நெல்லிக்காய்ங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். அது ஈஸியாக வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த கொட்டை வெளியில் வந்துடும். தொட்டு பார்த்தோம்னாலே ஈஸியாக வரும். எடுத்துடலாம். இது வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து தேனை எடுத்து அதில் ஊற்றிக்கிட்டேன். இது வந்து ஒரு 1/4 லிட்டர் இருக்கும். அப்படியே கொஞ்சம் தேன் எடுத்து அதில் விடுறாங்க. அதில் அப்படியே கொஞ்சம் விடு. போதும். இப்போ கொஞ்சம் தேன் இப்படி விடு. இது ஒரு வாரம் நல்லா அந்த தேன்லேயே நல்லா ஊறணுங்க. கரண்டி கழுவுனியா? கழுவுனதாண்டா, கூறுக்கிட்ட குப்பா யாராங்க? அப்போ நீயே ரெடி பண்ணி கொடுத்துரு. சரிடா. நீ இப்போ அங்கே எடுத்துகிட்டு போறியா அதை? ஆமாம், அப்புறம் மதுரைக்கு தானே எடுத்துகிட்டு போகணும். அப்போ மதுரையில் எடுத்து போய் நீ ரெடி பண்ணி வச்சுரு. நீ திருப்பி கொஞ்சம் ஊற்றுது. ஏன் இருக்கு? இது ரெடி பண்ணதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு வாரம் வெயிலில் வச்சு வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம நெல்லிக்காய் ரெடி. எனக்கு 3 பாட்டில் கிட்டக்க வந்துச்சு, குட்டி பாட்டிலில். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.